வெயிட் வந்து குறைக்க முடியாமல் போகிறதுக்கான 5 முக்கியமான காரணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஆனால் ஏன் உங்களுக்கு வெயிட் குறையல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் காரணம், கிராஷ் டயட் ஃபாலோ பண்ணுறது. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக சில நாட்கள் மட்டும் ரொம்ப கடுமையான டயட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இந்த சமயத்தில் உங்கள் உடம்புல நியூட்ரியன்ட் வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் நார்மல் டயட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகும். ஏன் ஒரு சிலருக்கு வந்து வெயிட் சடனாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு இதுதான் காரணம். ரெண்டாவது காரணம், தண்ணி கம்மியாக குடிக்கிறது. வெயிட் லாஸில் இருக்கும்பொழுது உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி நீங்கள் கரெக்டாக குடிக்கணும். நீங்கள் தண்ணி கரெக்டாக குடிக்கல அப்படின்னா உங்களோட டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம் வந்து ஸ்லோவாகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேட் லாஸ் ப்ராசஸும் வந்து ஸ்லோவாகிடும். மூணாவது காரணம், ப்ரோட்டீன் குறைவாக சாப்பிட்றது. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கும்பொழுது உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சரியான லோ ப்ரோட்டீனை டெய்லி பேஸில் எடுத்துக்கணும். நீங்கள் ப்ரோட்டீன் கம்மியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மசில் க்ரோத் வந்து ஸ்லோ ஆகும். உங்களோட ஃபேட் லாஸ் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாகிடும். நாலாவது காரணம், தூக்கம் கம்மியாக இருக்கிறது. போதுமான தூக்கம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகரித்து உங்களோட ஃபேட் லாஸ் வந்து ஸ்லோ ஆகிடும். நீங்கள் டெய்லி பேஸில் நைட்டில் 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி வந்து தூங்கணும். ஐந்தாவது காரணம், கன்சிஸ்டன்சி இல்லாமல் டயட் அண்ட் ஒர்க் அவுட் வந்து பண்ணுறது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் அந்த வேலையை செஞ்சால் தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். 10 நாள் செய்கிறது, 20 நாள் செய்கிறது, அப்புறம் கேப் விடுறது, மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது. நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்யும் பொழுது தான் அதில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். உங்களோட வெயிட் லாஸில் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.